எழில் சுடர் சீரியல் நாளைக்கு ஒரு தரமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சுடர், குட்டீஸ், ராமையா 3 பேரும் சேர்ந்து மனோகரியை வந்து ஓட ஓட விரட்டி அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து ரூமில் கழுத்துலேருந்து தாலி தெரியுதுன்னொன்னே டக்குன்னு எழில் பார்க்குறதுக்குள்ளே கழுத்துக்குள்ளே போட்டுக்கிறாங்க. போட்டதுக்கப்புறமேட்டு தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சு முடித்தோடனே, இங்கே பாரு, நீ சொன்னபடி நான் சாப்பிட்டுட்டேன்ல, இனிமேல் ஒரு உதவி மட்டும் செய். சொல்லுங்கள் மாப்பிள்ளை சார், இந்த மாப்பிள்ளை சார் மட்டும் சொல்லாத. அது எப்படி சார், நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, உங்களை மாப்பிள்ளை சார்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? மாப்பிள்ளை சார், குட் நைட் மாப்பிள்ளை சார் அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லாதன்னு சொல்கிற, திரும்ப திரும்ப சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க சுடர். அதுக்கப்புறம், சார் உங்கள் மனசு எனக்கு நல்லாவே புரியுது, நிச்சயமாக இந்த கல்யாணம் நடக்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுடர் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சுது. விடிஞ்சோடனே வந்து மனோகரி வந்து அவன் ஒரு ஜோசியரை வந்து அவங்க அப்பா செட் பண்ணி விட்ட ஆளை வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அழைச்சிட்டு வந்தோடனே ஜாதக பொருத்தத்தை பார்க்குறாங்க. முதல்ல வந்து கரெக்டாக சொல்லாமல் வந்து, இந்த ஜாதக பொருத்தத்துக்கு வந்து இத்தனை வருஷமாக கல்யாணம் நடக்காமல் இருக்குது, இனிமேல் இப்போ தான் கைகூடி வந்திருக்கு, நிச்சயமாக 10 பொருத்தமும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் சுடர் வந்து ஒரு சாமியார் வந்து வராப்பில் வந்தோடனே தாடியோடு வச்சுட்டு உள்ளே வந்தோடனே, வாங்க சாமி, வாங்க குருஜி, வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே, சுடர்கிட்ட யாருன்னு இவங்க அப்படின்னு கேட்டோன்னே, இவர் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் வந்து சொல்கிறாராம் ஜாதகம், அதனால் இவரை வந்து கோயிலில் பார்த்து டோக்கன் வாங்கி கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் குட்டீஸ் எல்லோரும் வந்து பார்த்துட்டு, என்ன 10 பொருத்தமும் இருக்குங்கிறாங்க, என்ன சுடர், நம்ம எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுறது? அதுக்கு தான் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வந்தாச்சுல நம்ம ஆள் அப்படின்னோடனே, தாடியோடு இருக்கார் அவர் நம்ம ஆள் தான் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் விஷயம் தெரியாமல் வந்து அவர் வந்து நம்மளை மாட்டி விட்டுட்டா என்ன பண்ணுறது சுடர் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியலையா, நல்லா ஒத்து பாருங்கள் அப்படின்னோடனே, தெரியலையே அப்படின்னோடனே, ராமையா தான் வந்திருக்காப்புல அப்படின்னு தாடியை வச்சுட்டு பார்க்குறாப்புல. குட்டீஸை பார்த்து லைட்டாக ராமையா கண்ணடிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம அஞ்சலி பாப்பா வந்து, ஐ ராமையா அப்படின்னு கை தூக்குது. டக்குன்னு சுடர் வந்து வாயை முட்டு, காரியத்தையும் கெடுக்க பார்த்தியா, கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி நான் சொல்லலை, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னோடனே ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த ஜாதகத்தில் வந்து ஸ்டைரிங்கில் உட்பட வந்து கியரை போட்டு டாப் கியரில் போனால் எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு கார் சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்லி, இந்த ஜாதகம் வந்து பொருந்தவே பொருந்தாதுன்னு பட்டுன்னு இவங்க 2 பேரும் கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த ஜோசியர் வந்து கேட்டோன்னா, 10 பொருத்தமும் இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி தானே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் செல்லாது, நான் தான் சொல்கிறேன்ல, ஹைவேயில் போகிற மாதிரி இவங்க வாழ்க்கை வந்து வேகமாக போகணுன்னா நான் சொல்கிற பரிகாரம்லாம் செஞ்சால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, சுடர் அங்கேருந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து கையில் வந்து தீச்சட்டி ஏந்திரும், சொல்லு அப்புறம் 18 தடவை கோயிலை சுற்றணும் ராமையா சொன்னாங்க. 18 இல்லை 108 தடவை, சாரி 108 தடவை வந்து கோயிலை சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாக்கில் அழகு குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் விரதம் இருக்கணும், இதெல்லாம் செஞ்சு பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து இந்த பக்கம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோன்னா ராமையா வந்து கிளம்பி போகிறப்போ வந்து, காணிக்க வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே, பழக்க தோசையில் அடுத்த மாதம் சம்பளத்தில் சேர்த்து கொடுத்துருங்கம்மா அப்படின்னு உளறிறாப்புல. என்னது அடுத்த மாதம் சம்பளத்துலையா? இல்லை அடுத்த ட்ரிப் வர்றப்போ எனக்கு சேர்த்து கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாப்புல. இந்த பக்கம் வந்து சுடர்லேருந்து குட்டீஸ்லேருந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறது, பரிகாரம் எப்படியாவது பண்ணிடுன்னு கனகொலி பாட்டி சொன்னோன்னே சரின்றாங்க. போய் வந்து சுடர் வந்து கரெக்டாக வம்புழுக்க ஆரம்பிக்கிறாங்க மனோகரியை பார்த்து. மேடம், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு, எப்படியாவது பரிகாரம் பண்ணியிருக்கேன் அக்கா அப்படின்னு கூப்பிட்டோன்னே, என்ன அக்கான்னு கூப்பிட்ற, மேடம்னு கூப்பிட்டா வந்து சரியாக வந்து நமக்குள்ளே வந்து உதவி செய்ய முடியாது, அக்கான்னு கூப்பிட்டேன்னா உரிமையோடு உங்களுக்கு நிறைய உதவி இனிமேல் தான் செய்ய போகிறேன், வரேன் அக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணிவிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு கோவிலுக்கு வந்துடுறாங்க. கோவிலுக்கு வந்தோடனே, எல்லோரும் தயாராகிட்டியா அப்படின்னு பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறாங்க. மனோகரி கெட்டப்போ பார்த்தோன்னே இந்த குட்டீஸுங்க எல்லாம், ராமையா வர்றப்பே வந்து செம மாதம் வரேன், எத்தனை நாள் வந்து என்னை வந்து அந்த பாடுபடுத்தியிருக்கேன், உன்னை இன்றைக்கி உண்டு இல்லைன்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து எல்லா பரிகாரத்துக்கு ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னோடனே, ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து, இங்கே பாருங்கள், இந்த பரிகாரத்தை ஆரம்பிச்சிட்டா கியர் போட்டாச்சுன்னா வந்து கார் நிப்பாட்டவே கூடாது, வேகமாக போயிட்டே இருக்கணும், பாதியில் பிரேக் அடிச்சிங்க பெரிய பிரச்சனை ஆகி போயிடும், அப்புறம் வந்து கல்யாணம் நடக்காது அப்படின்னோடனே பக்கத்தில் உள்ள செல்விக்கு லைட்டாக டவுட் வருது, என்ன இவர் கார் சம்மந்தப்பட்டதே சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னோடனே, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நாக்கில் வந்து அழகை வந்து குத்தி விட்டுறாங்க. குத்துனோடனே இந்த பக்கம் விழுந்து குட்டீஸ், அஞ்சலி பாப்பா சரி, அபி சரி, காவியா எல்லாரும் சிரிக்கிறாங்க. சுடரால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு விழுந்து சிரிக்கிறாங்க. எக்ஸ்ட்ராடினரியாக கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கடுத்தது மனோகரி வலி தாங்க முடியாமல்
ஆன்னு கத்துறாங்க. அதை பார்த்துட்டு ராமையா ஒரு சந்தோஷமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு பாருங்கள். அது வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் அதோட எபிசோட.